அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த தாயகத்து உறவுகளே, நண்பர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைய வீடியோவில் லெஸ்டரில் உள்ள மிக அழகான பள்ளிவாசல்கள் சிலவற்றை பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக முதலாவதாக நாங்கள் வந்திருக்கும் இடம்தான் த இஸ்லாமிக் சென்டர். லெஸ்டரின் சென்ட்ரல் மாஸ்க் என்றும் இதை அழைப்பார்கள். இந்த பள்ளிவாசலை பார்க்கும் போது லெஸ்டரில் இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான பள்ளிவாசலான ஆச்சரியமாக கேட்க தோணும். இந்த பள்ளின கலாச்சாரத்துக்கு பெயர் போன லெஸ்டர் ஐக்கிய ராஜ்யத்தின் முஸ்லிம் கம்யூனிட்டிக்கும் மிக பிரபல்யமான ஒன்றுதான். அஸ்ஸலாமு அலைக்கும். லெஸ்டரை பொறுத்த மட்டில் 4 லட்சத்துக்கும் அதிகமான ஜனத்தொகை ஒன்று லெஸ்டரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது லெஸ்டர் நகரத்துக்கு உட்பட்ட இந்த மொத்தமாக வாழக்கூடிய மனிதர்கள் 4 லட்சம். அந்த 4 லட்சத்தில் 1/4 பகுதியினர் முஸ்லிம்கள். இந்த அளவுக்கு முஸ்லிம்களுடைய முன்னேற்றம் இந்த நகரில் பிரதிபலித்திருக்கிறது. லெஸ்டரை பொறுத்தவரையில் 97 அல்லாவை சுஜூது செய்யக்கூடிய பிரேயர் பிளேசஸ் என்று பதிவிடப்பட்டிருந்தாலும் 37க்கும் அதிகமான உத்தியோகபூர்வமாக பள்ளிவாசல் என்ற ரீதியிலே பல மஸ்ஜிதுகளை காணக்கூடியதாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த சென்ட்ரல் மாஸ்க், மஸ்ஜித் உமர், இன்னும் மஸ்ஜித் நூர், முஆத் இப்னு ஜபல், மஸ்ஜித் ஜாமியா, இந்த மஸ்ஜிதுகள் எல்லாம் மிகவும் அழகான பெரிய பள்ளிவாசல்கள். இந்த வீடியோவின் இறுதியில் உங்களுக்கு அதனுடைய ட்ரோன் காட்சிகளையும் அது இருக்கக்கூடிய பகுதியையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். நண்பர்களே, இதுதான் லெஸ்டரில் அமையப்பெற்ற முதலாவது மஸ்ஜித். 2 வீடுகளை ஒன்றாக்கி அமைக்கப்பட்ட இந்த மஸ்ஜித் தான் 80 பேர் தொழும் வசதியோடு ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலத்தின் 1962 உருவாக்கப்பட்ட முதல் மஸ்ஜித். பிற்பட்ட காலங்களில் முஸ்லிம்களுடைய ஜனத்தொகை பெருகி அதற்கு பின்னால் இது ஒரு 350 பேர் வரை சொல்லக்கூடிய ஒரு இடமாக மாறி இருக்கிறது. என்றாலும் இதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் அந்த பிரம்மாண்டமான த இஸ்லாமிக் சென்டர் என்ற பள்ளிவாசல் உருவாக்கம் பெற்றிருக்கிறது. இந்த முதலாவது பள்ளிவாசல் சதர்லேண்ட் ஸ்ட்ரீட்டில் அமைந்திருப்பதோடு இதனுடைய தொடர்ச்சியாக உருவான மற்றைய மஸ்ஜித் இந்த வழிப்பாதையால் சென்றால் வரக்கூடிய கொண்டுட் ஸ்ட்ரீட்டில் தான் அமைந்திருக்கிறது. அதன் பிற்பாடு இன்று இது ஒரு 1500க்கும் அதிகமான மக்கள் ஒரே நேரத்தில் நின்று தொழக்கூடிய வசதியில் பிரம்மாண்டமான ஒரு மஸ்ஜிதாக அழகோடு காட்சியளிக்கிறது. மஸ்ஜிதினுடைய வெளிப்புற பள்ளி இப்படிதான் காட்சியளிக்கிறது. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, என்ன மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு மஸ்ஜித் இந்த லெஸ்டர் நகரில் எங்களுக்காக இருக்கிறதுன்னு சொல்லி. சதர்ன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த பள்ளிவாசலான அத்தக்வா மஸ்ஜிதுடைய இன்னும் ஒரு தொடர்ச்சியான பள்ளிவாசலாக தான் இந்த இஸ்லாமிக் சென்டர் சென்ட்ரல் மாஸ்க் திகழ்கிறது. 1962 பாகிஸ்தானிய சுன்னி முஸ்லிம்களால் உருவாக்கப்பட்ட அந்த சிறிய பள்ளிவாசல் தான் 1988 ஒரு பிரம்மாண்டமான அல்லாஹுடைய பள்ளிவாசலாக மாறியிருக்கிறது. ஒரே நேரத்தில் 1500க்கும் அதிகமான மக்கள் இங்கே நின்று தொழும் வசதியோடு பெண்களுக்கென்று வேறான ஒரு தொழும் அறைகளோடு கூடிய ஒரு இஸ்லாமிக் சென்டராக இது மாற்றம் எடுத்து லெஸ்டரினுடைய முஸ்லிம்களின் ஒரு அடையாள சின்னமாக கம்பீரமாக உறுதியாக அழகாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த மஸ்ஜிதினுடைய வெளிப்புறத்தினுடைய அழகுகளையும் பார்த்து மகிழுங்கள் இன்ஷா அல்லாஹ்.
இப்போ நான் வந்திருக்கிற இந்த மஸ்ஜித் தான் ஜாமே மஸ்ஜித். இந்த ஜாமி மஸ்ஜித் 1977களில் கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல். இதுவும் லெஸ்டரில் உள்ள ஒரு மிகவும் பிரபல்யமான பழைய பள்ளிவாசல். குறிப்பாக இந்த மஸ்ஜிதுடைய பிரதானமான ஒரு இமாம், இந்த மஸ்ஜிதை ஸ்தாபித்த ஃபவுண்டர், அவர் கடந்த வருஷம் மார்ச் மாதம் தான் வஃபாத்தானார். லட்சக்கணக்கில் இங்கு இருக்கக்கூடிய ஸ்பினி ஹில் பார்க்ல மக்கள் குவிந்து முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லோரும் வந்து அவருடைய ஜனாசாவில் பங்கெடுத்தார்கள். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவில் லெஸ்டரில் அல்லது ஐக்கிய ராஜ்யத்தில் பங்கெடுத்த அதிகூடிய ஒரு ஜனாசாவுக்கான மக்களின் பங்களிப்பு. அதாவது அந்த மனிதருடைய தக்வா, அவருடைய இறையச்சத்தை உண்மையிலே எல்லோரும் கண்ணியப்படுத்தி அவருக்காக அந்த இறுதி மரியாதையை தெரிவித்தார்கள். அவர் இமாமாக இருந்த அந்த மஸ்ஜித் தான் ஜாமிய மஸ்ஜித். மாஷா அல்லாஹ், இதுதான் மஸ்ஜித், ஜாமிய மஸ்ஜிதுடைய என்ட்ரன்ஸ். இந்த வழியாலையும் என்ட்ரன்ஸ் வரலாம், ஆனால் ஒரு சிறிய என்ட்ரன்ஸ் வந்து வச்சுக்கிறாங்க. மஸ்ஜிதுடைய என்ட்ரன்ஸ். வெளிப்பள்ளி. இந்த ஜாமியா மொஸ்கும் கூட எவிங்டனின் ஒரு ஓரப்பகுதியில், அந்த பக்கம் ஹைஃபீல், இந்த பக்கம் ஹம்பர்ஸ்டோன் என்று முஸ்லிம்கள், இந்துக்கள் செறிந்து வாழக்கூடிய பகுதியான கிரீன்லேண்ட் ரோட்டுக்கு மிக அருகாமையில் இருப்பதனால இது ஒரு மிகவும் பிரபலமான ஒரு மஸ்ஜிதாக இருந்து வருகிறது. அதே நேரம் இந்த மஸ்ஜிதில் 3000 பேர் வரை தொழுவதற்கான இடவசதிகள் இருப்பதனால் இதுதான் லெஸ்டரின் பெரிய மஸ்ஜித் என்றும் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக நாம் வந்த இடம் முஸ்லிம்களின் ஒரு கோட்டையாக கருதப்படும் ஹைஃபீல் மக்களுடைய இருதயமாக அமைந்திருக்கும் ஒரு சிறிய அழகிய பள்ளிவாசல், மஸ்ஜித் அன்-நூர். இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் மஸ்ஜித் அன்-நூர். குருநாகல் பகுதியில் ஏற்பட்ட கலவரம் நேரத்தில் இந்த எவிங்டனை சேர்ந்த மக்கள் தான் அதிகமானவர்கள் அந்த குருநாகல் மக்களுக்கு உதவுவதற்காக தங்களிடம் இருந்த சதக்காக்கள் எல்லாம் வழங்கினது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்போ ஒரு 6 வருடங்களுக்கு முன்பு குருநாகல் பகுதிகளில் ஏற்பட்ட அந்த இனவாத கலவரத்தின் போது மஸ்ஜிதுல் அன்சார் லெஸ்டரில் இருக்கும் அந்த மஸ்ஜிதோடு இணைந்து நாங்கள் குருநாகலை சேர்ந்த சகோதரர்கள் பலரும் வீடுகளாக தட்டி காசுகளை சேர்த்து ஜமியத்துல் உலமாவுக்கு அனுப்பி வைத்திருந்தோம். 25,000 பவுன்களை. அல்ஹம்துலில்லாஹ், அந்த நினைவு எனக்கு வருகிறது. அந்த நேரம் இந்த பள்ளி மஹல்லா மஸ்ஜிது நூரை சேர்ந்த பள்ளி மஹல்லாவில் உள்ளவர்கள் தான் சதக்காக்களையும் லில்லாக்களையும் கொண்டு வந்து, அப்படியே கோயின்ஸ் நிரம்பிய பேக்குகளை எல்லாம் கொண்டு வந்து எங்களுக்கு தந்தாங்க. அது என்னுடைய ஞாபகத்துக்கு வருகிறது. அந்த மஹல்லா மஸ்ஜித் ஹைஃபீல் பகுதியில் ஏராளமான பள்ளிவாசல்கள் இருந்த போதிலும் இந்த மஸ்ஜித் அன்-நூர் இந்த பகுதி மக்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளை ஒளிச்சுடராக பொழியும் ஒரு குட்டி மாளிகையாகவே காட்சி அளிக்கிறது. இந்த மஸ்ஜித் ஒரு சாதாரண ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கக்கூடிய மஸ்ஜித். இது இப்போ ஒரு மனிதரோட கதைக்கும் போது சொல்றார், லெஸ்டர்ல உருவாக்கப்பட்ட 2வது மஸ்ஜித்னு அவர் சொல்றார். லோகர் தொழுகையை தொழுதுட்டு ஆரம்பித்த பயணம் இப்போது அசரு தொழுகைக்கான நேரமும் ஆக போகிறது. அதுக்கு முன்னதாக மற்ற 2 மஸ்ஜிதுக்கும் விசிட் பண்ண நேரம் இருக்கிறது. சமர் என்பதனால் 7:30க்கு தான் அசருடைய பாங்கு. எனவே அல்ஹம்துலில்லாஹ் 3 மஸ்ஜிதை பார்த்துட்டோம். இன்னும் 2 மஸ்ஜிதுகளையும்
அதனுடைய அழகிய காட்சிகளையும் தொடர்ந்து பாருங்க இன்ஷா அல்லாஹ். அனைத்து மஸ்ஜிதிலும் என்னுடைய மனதை வென்றது இந்த பள்ளிவாசல். சிறியதாக இருந்தாலும் இது அமைந்திருக்கும் இடம் இதை இன்னும் ஒரு தனித்துவமான அழகான பள்ளிவாசலாக காண்பிக்கின்றது. நான் ஏற்கனவே கூறியது போல 4 லட்சத்தை கொண்ட லெஸ்டரின் ஜனத்தொகையில் 124% முஸ்லிம்கள். அதிலும் இந்த ஹைஃபீல்ட் பிரதேசத்தில் தான் 190% முஸ்லிம்கள் இப்படியாக செறிந்து வாழ்கின்றார்கள். இந்த பகுதியை பாருங்கள். அந்த பக்கம் எவிங்டன், இந்த பக்கம் ஹைஃபீல்ட், அங்கால பக்கம் ஹம்பர்ஸ்டோன். அல்லாஹ்வுடைய அருளை ஒளியாக பரப்பிக் கொண்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். நண்பர்களே, இப்போ நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறது மஸ்ஜித் உமர் என்கின்ற இன்னும் ஒரு லெஸ்டரின் ஒரு அழகான பள்ளிவாசல். மஸ்ஜித் உமரை லெஸ்டருக்கு வந்தவர்கள் போனவர்கள் யாரும் இந்த பள்ளியை பற்றி அறியாமல் இருக்க மாட்டார்கள். அந்த பள்ளியினுடைய அழகிய காட்சியை தான் அடுத்து நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த மஸ்ஜிதினுடைய கீழ் மாடியில் தான் மதரசா வகுப்பறைகள், வுது செய்வதற்கான இடம் போன்றவற்றை அமைத்திருக்கிறார்கள். இதனுடைய மேல் மாடியில் தான் பிரதான தொழுகை அறை இருக்கிறது. ஒவ்வொரு பள்ளியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கொண்டு மஸ்ஜித் உமருக்கு வரும் நேரம் அங்கே அசருக்கான அதான் ஒலிக்கின்றது. அசர் தொழுகைக்கு பிறகு எடுத்த காட்சிகளையும் தொடர்ந்து பாருங்கள். இந்த மஸ்ஜித் உமர் 1999 ஆரம்பித்து 2000 பூர்த்தியான ஒரு மஸ்ஜித். 1.2 மில்லியன் பவுண்ட்கள் செலவில் தான் இந்த மஸ்ஜித் கட்டப்பட்டது. ஒரே நேரத்தில் 1200 பேருக்கும் அதிகமானவர்கள் இந்த மஸ்ஜிதில் தொழுகைகளை நிறைவேற்றக்கூடியதாக. இன்னும் ஒரு லெஸ்டரின் பிரம்மாண்டமான பள்ளிவாசல் என்கின்ற அமைப்பில் அல்ஹம்துலில்லாஹ் நிலைத்து முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய இன்னொரு பகுதியான எவிங்டன் லேனுடைய முக்கோண சந்தியில் இது அமைந்திருப்பதால் இந்த பள்ளியினுடைய அழகை கண்டிராத லெஸ்டர் முஸ்லிமே இருக்க முடியாது என்றுதான் கூற வேண்டும். இப்போது மஸ்ஜித் உமருடைய ட்ரோன் காட்சிகளை பார்த்து மகிழ்வதோடு அது அமைந்திருக்கக்கூடிய எவிங்டன் லேன் மற்றும் எவிங்டனுடைய பகுதி வாழ் மக்களுடைய வீடுகள், அதனுடைய பஜார் போன்றவற்றை தொடர்ந்து பார்த்து மகிழுங்கள்.
தஆலா முஆத் இப்னு ஜபல் மஸ்ஜித். இறுதியாக முஆத் இப்னு ஜபல்னு சொல்லக்கூடிய குட்வுட் கம்யூனிட்டி அருகே இருக்கக்கூடிய மஸ்ஜித். இந்த மஸ்ஜிதுக்கும் எனக்கும் மிக நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கிறது. என்னன்னு சொன்னால், என்னுடைய 3 பிள்ளைகள் நான் ஜெர்மனியிலிருந்து மூவ் ஆயின நேரம் இந்த மஸ்ஜிதில் தான் மதரசாவுடைய ஓதலை தொடர்ந்தார்கள். அந்த நேரம் இந்த காப்பாக்கு இருக்கக்கூடிய அந்த தொங்கல்ல தான் ஒரு கண்டெய்னர்ல தொழுகை எல்லாம் நடந்தது. ஐவேளை தொழுகைக்கும் ஜும்மாவுக்கும் அதிகமாக ஸ்ரீலங்கா பள்ளிக்கு போவதோடு இங்கேயும் வரும் வழக்கத்தை கொண்டிருந்தேன். ஏனென்றால் ஒரு 10 வருடம் நான் இந்த பகுதியில் தான் வசித்திருந்தேன். அதனால் தான் இதோடு எனக்கு மிக தொடர்புள்ளதாக நான் கூறினேன். அல்ஹம்துலில்லாஹ், இப்போது இறுதியாக இந்த மஸ்ஜிதினுடைய இன்டீரியருடைய அழகை பாருங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், லெஸ்டரில் எங்களுக்கு இப்படியான ஒரு பள்ளிவாசல்கள், முஸ்லிம் கம்யூனிட்டி, முஸ்லிம்களுக்கு இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய அனைத்து வசதியும் இங்கே இருக்கிறது. இந்த முஆத் இப்னு ஜபல், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, ஒரு சிறிய கண்டெய்னரை அமைத்து தற்காலிகமாக 2013-14 காலப்பகுதியிலிருந்து 2016 வரை எளிமையான முறையில் ஆரம்பித்து ஒரு சிறிய பள்ளியாக தொழுகை நடந்து கொண்டிருந்தது. 2016 18 இதை இறுதியாக பளிங்கு போல மிளிரும் அழகோடு காட்சி அளிக்கும் இந்த மஸ்ஜிதை பூர்த்தி செய்தார்கள். இதிலும் 600க்கும் அதிகமான மக்கள் தொழக்கூடிய வசதியோடு மதரசாவுக்கான ஏற்பாடுகள், இன்னும் கல்வி பயிலும் பாடநெறிகளுக்கான வகுப்பறைகள் போன்ற விஷயங்கள் இங்கே பிரதானமான அம்சங்களோடு கூடிய ஒரு இஸ்லாமிக் சென்டராக வடிவமைக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். ஃபைனலாக இந்த அழகிய சன்செட்டோட முஆத் இப்னு ஜபலுடைய வெளிப்பள்ளியினுடைய அழகை அந்த இடத்துக்கு நாங்கள் இடம்பெயர்ந்திருந்த நேரம், அங்கே தொழுகைக்காக வேண்டி ஒரு அறையில் தொழுகை நிகழ்ந்து, பிறகு தற்காலிகமான பள்ளியாக பல வருடங்கள் தொழுகை நிகழ்ந்து, இன்று ஒரு பெரிய இஸ்லாமிக் சென்டராக இந்த முஆத் இப்னு ஜபல் மாறி இருக்கிறது. இதனை சுற்றி இருக்கும் அனைத்து வீடுகளும் முஸ்லிம் வீடுகளாக கூட மாறி இருப்பதென்றால் சுபஹானல்லாஹ், கடந்த தசாப்தத்தில் எந்த அளவுக்கு முஸ்லிம்களுடைய முன்னேற்றம் லெஸ்டரில் ஏற்பட்டிருக்கிறது என்பதற்கு இந்த முஆத் இப்னு ஜபல் கம்யூனிட்டி மாஸ்க் ஒரு நல்ல உதாரணம். அல்ஹம்துலில்லாஹ். என்று நினைக்கின்றேன். முழுமையாக வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். உங்களுக்கு